இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏடி உன்னை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டு போகணுமா? இப்போ எதுவும் வேண்டாம் டி, அடுத்த மாசம் தான் போகணும். சரி, உனக்கு சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா? அம்மா என்னைய சாப்பிட்டு வச்சு சாப்பிடுச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் டி. காலையில் எழுந்தோடனே ஜூஸு, அதுக்கப்புறம் இட்லி தோசை ஏதாச்சும் ஒன்று, அதுவும் தெனையில் பண்ணுறது இல்லைன்னா ஏதாச்சும் பயிரிட்டு பண்ணுறது தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஜூஸு, மத்தியானம் பார்த்தோன்னா ஒரு குழம்பு ஒரு கூட்டு கண்டிப்பாக, அதுவும் பொரியல் கூட கிடையாதான் எண்ணெயில் பொரிச்சதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு பழம், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு பழம். என் வயிறு வெடிச்சிரும்னு நினைக்கேன்டி. வயிறு வெடிச்சிடலாம் சொல்லாதடி, நீ சாப்பிட்டா தானே பாப்பாவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து போகும். அப்போ இந்த கவனிப்புலாம் எனக்கு இல்லை, உனக்கும் தான். நான் எக்ஸ்ட்ராவா பாப்பாக்கும். தியாமா, உனக்கு மத்தியானம் என்ன சோறு பொங்கட்டும் அம்மா? பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு மாமியார் வீட்டுல இருந்து வந்திருக்க, பிள்ளைக்கு ஏதாச்சும் பண்ணுவோன்னு கேட்டியாமா? நீ சும்மா கிடையாது. மணிக்கு ரம்யாவுக்கு பிடிச்சதே பண்ணுவோமா? அவ கிடக்காம அவ எது கொடுத்தாலும் சாப்பிடுவா. உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா? ஏமா மீன் குழம்பு வச்சு தரீங்களா? வச்சு தரேம்மா. ஏம்மா, நானும் சத்தியாவும் இருக்கும் போது ஆடி மாசம் மீன் குழம்பு கேட்டா வாரியலால அடிப்பேன். ஏமா நீங்க ஆடி மாசம் சாப்பிட மாட்டீங்களோ, அப்ப வேண்டாமா? அப்பெல்லாம் இல்லம்மா, நான் உனக்கு வச்சு தரேன். அம்மா போய் மீன் எடுத்துட்டு வரேன்னா. இதெல்லாம் நியாயமாமா? எல்லாம் நியாயம் தாண்டி. ஏய் மினி, நேத்து தனியாவா வந்த? இல்லத்தே, அவங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. ரம்யா அங்க வந்துட்டாலும் எனக்கு அங்க இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு தேதான். எருமை, நீ ஒரு போன் பண்ணியிருந்தா நான் உன்னைய கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. ஏடி, அவங்க தாண்டி வந்து விட்டுட்டு போனாங்க. சரி உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லத்தே வேண்டாம், நீங்க எங்கேயோ கிளம்புன மாதிரி இருந்துச்சு. அவன் மீன் குழம்பு கேட்டாமா சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு. அப்படியாத்தே, அப்ப இன்னைக்கு ஒரு புடி தான். உங்க மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வச்சிருவோம் இருமா, அத்தை போய் மீன் வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா காலியா போயிரும். சரி தே. ஏடி தியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ ஏன்டி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? எப்படி அத்தை சாப்பிடாம விடுவாவோ? சாப்பிட்டுட்டு தாண்டி வந்தேன். ஆமா மினி, வாயை மூடி. நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மினி. பேசாம அமைதியா வந்துட சொல்லிட்டேன். என்னடி சொல்ல வந்த? சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அவதான் ஏதோ சொல்ல வந்துட்டாளா, சொல்லட்டுமே விட. நீ சொல்லு மினி. இல்லடி, நீ இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ எப்படியே இத்தனை நாள் இங்கே இருக்க முடியும் சொல்லு? ரம்யா அம்மா கண்டிப்பாக நம்மளை நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பாரமாக இல்லையா நீனு? மினி, வாயை மூடி சொல்லிட்டேன். நான் சென்னை போயிடுவேன். இங்கே பாரு தியா, நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாகவே இருக்கலாம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கேன்லம்மா உன்னைய நல்லா பார்த்துப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதில் நம்ம ஒரு புது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. பற்றியா? புரியுதுடி. நீ சென்னை போகிறதுக்காண்டி நான் இவ்வளோ தூரம் பேசலை. ஒழுங்காக பிரகாஷ் கூட போய் வாழ்கிற வழியை பாரு சொல்லிட்டேன். நம்மளை நம்ம அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் அக்கறை எடுத்து பார்த்துக்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம புருஷன் தான். நம்ம புருஷனை தவிர வேற யாராலையும் நம்மளை அக்கறை எடுத்து பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக பிரகாஷ் கூட இருக்கணும்னு தான் தோணுவோம். ஈகோ எல்லாம் தூக்கி தூர போட்டு பாப்பாக்காண்டியாச்சும் போய் பிரகாஷ் கூட வாழ்கிற வழியை பாரு. பேசி முடிச்சிட்டலாம் மினி, வாயை மூடிடு இதோட. நான் ஒன்றும் தப்பா சொல்ல ரம்யா, உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ நீ என்ன சொல்லுவ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தியா, நீ எங்கள் கூட இருந்தா சொல்லுவ. எத்தனை நாள் நீ அவ கூட இருந்து பார்த்துக்க முடியும் சொல்லு? இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீனு நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே உனக்கு வேலை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நேரம் கரெக்டாக இருக்கும். இல்லை நீ தியாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போறியா? இல்லைல்ல, எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. இனிமேல் எனக்கு வளகாப்பு நடக்கும், அதில் நீ கூட இருந்து பிஸியாக இருப்ப. அதுக்கப்புறம் என்னோட டெலிவரி வரும், நம்ம பாப்பாவுக்கு நேம் வைக்கணும். இதில் தானே நம்ம ஃபுல்லு ஃபோக்கஸாக இருப்போம். இதில் நீ ஒவ்வொரு நேரமும் உட்காந்து ஐயோ தியா சாப்பிட்டாலாம் தெரியலையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க போறியா? என்னடி இங்கே பாரு, ஒன்று ஆமாம் இல்லை, நான் சொல்கிறது கரெக்டுன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ சொல்கிறது கரெக்டு தான் மினி. இப்போ என்னோட அப்பா அம்மா இருந்தால் என்னைய நல்லா பார்த்துப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் பாரமாக இருந்திருக்க மாட்டேன்ல. அவதான் லூஸ் மாதிரி பேசுறான்னா நீயும் உட்காந்து அழுதுட்டு இருக்காத. இங்க பாரு, இப்போ உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிறத நான் பேச வரல. உனக்காண்டி பிரகாஷ் இருக்காரு, உனக்காண்டியும் பாப்பாக்காக மட்டும் பிரகாஷ் இருக்காரு. அதை தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். மினி வேற, அவர் உன்னை எவ்வளவு நல்லா பார்த்துப்பாரு தியா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா, இப்போ என்ன அவர் கொடுமைப்படுத்தினாருன்னா சொல்லிட்டு இங்க வந்து இருக்கேன். இல்ல, எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க தான். ஆனால் எல்லாத்துக்குமே நீ பிரகாஷ் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. அதை யாரும் வெளியில் சொல்லலை, நான் சொல்லிட்டல தெய்வமே, கிளம்பு. ரம்யா, இதெல்லாம் நீ தான் அவகிட்ட சொல்லியிருக்கணும். நீ தான் இந்த மாதிரி யோசிச்சு பேசுவ. உனக்கு என்னாச்சுன்னு தெரில, நீ என்ன மாதிரி ஆயிட்டா, நான் உன்ன மாதிரி ஆயிட்டேன். ஏமா தெய்வமே, கிளம்புறியா? அட வச்சாச்சுல, கிளம்பு.
இங்க பாருடி, நீ என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோ. உனக்காக மட்டும் வாழ்றது எப்போதுமே பிரகாஷ் தான். ஒழுங்கா அவர் கூட போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு. அவர் எந்த தப்பும் வேணும்னே பண்ணல, சரியா? ஆக்சிடென்ட் வேணும்னு பண்ணல, அதை உங்ககிட்ட இருந்து வேணும்னு மறைக்கல. ஸோ லூசுத்தனமா இப்படி உட்கார்ந்துருக்கதை விட்டுட்டு அவர் கூட போய் பேசு. நான் கிளம்புறேன். கிளம்புமா தெய்வமே, அழாதடி. அவ சொல்றது கரெக்டு தானே, எல்லாத்துக்கும் 1008 வேலை இருக்கும். அதுல நான் வேற எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையா வந்து இருக்கேன்ல ரம்யா. அப்பெல்லாம் இங்க யாரும் நினைக்கல. அவ பிரகாஷ் கூட நீ வாழணுங்கிறதுல தான் இப்படி சொல்லிட்டு போறா. நான் அவளை தப்பாவே நினைக்கல. ஃப்ரெண்டுங்கிறது நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துறதுல தானே இருக்கு. ஆமாடி, ஆனா என்னை பொறுத்தவரை நானும் மினி சொல்றதா சொல்லுவேன். நீ எங்களுக்கு பாரமா இருக்கான்லாம் சொல்லல இல்லையா? பிரகாஷ் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை தாண்டி உன்னை யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது. நல்லா யோசிச்சு முடிவாரு. ஃபர்ஸ்ட் நீ பிரகாஷ் மேல பயங்கர கோவத்துல இருந்திருப்பான, அந்த கோவம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்டி. உனக்காண்டியும் உன் வயிற்றுல இருக்கிற பாப்பாக்காண்டியும் நல்லா யோசிச்சு முடிவாரு. அப்பா பாசம் இல்லாம பாப்பா வளரணுமா? பாப்பாக்கு அப்பா அம்மா 2 பேரோட பாசமும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதும் தேவை தானே. நீ என்னதான் வெளியில சந்தோஷம் இருந்த மாதிரி நடிச்சாலும் நீ சந்தோஷமா இல்லைன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும்டி. ஏன்னா உன்னோட சந்தோஷமே பிரகாஷ் தான். அவர் கூட இருந்தால் மட்டும்தான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ இந்த வெட்டி கோவம் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு பிரகாஷ் கூட வாழலாமா வேண்டாமான்னு யோசி. அவர் கூட சந்தோஷமா இருந்த நினைவுகளை யோசிச்சு பாரு. தேங்க்ஸ் மினி. எனக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் பிரகாஷ்? அவ ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இல்லை, அவள் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டா. தப்பா நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அவள் இங்கே சந்தோஷமாவே இல்லை. அவள் உங்கள் கூட இருந்தால் மட்டும் தான் சந்தோஷமா இருப்பா. அதான் நீங்கள் ஹெல்ப் கேட்டதும் நான் பண்ணிட்டேன். நான் பேசின பேச்சுக்கு கொஞ்சமாச்சும் யோசிச்சிருப்பா. ஆனால் ரோசப்பட்டு சென்னைக்கு கிளம்பி போகாமல் இருந்தா சரி. சென்னைக்கெலாம் போக மாட்டா. ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு அவளுக்கு உங்கள் மேலே நல்லாவே கோபம் குறைஞ்சிருக்கு. அவளால் என் மேலே ரொம்ப நாள்லாம் கோவமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக என்கிட்ட திரும்பி வந்துடுவா. நானும் அதான் நினைக்கிறேன், அவள் உங்கள் கூட சந்தோஷமா இருக்கணும்ன்ட்டு. அழுதாளா என்ன? ரொம்ப அழுதா, பாவமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரியாலிட்டி இது தானே. ரம்யா வீட்டிலலாம் அப்படி நினைக்க மாட்டாங்க, அவளை நல்லா பார்த்துக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வராதுல்ல. ஆமாம், அவங்களுக்கு எத்தனை நாள் தொல்லையாக இருக்கிறது. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் அவள் சரியாயிட்டு உங்ககிட்டே வந்துடுவா. ரொம்ப தேங்க்ஸ் மினி. வாங்க, வீட்டில் கொண்டு போய் விடுறேன். ஆ பிரகாஷ், என்னை இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுதீங்களா? ஏன் மினி? இல்லை, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போகிற வழி தானே. நீங்கள் என்னை அங்கே கொண்டு போய் விட்டுருங்க, அதுக்கப்புறம் கார்த்தி கூப்பிட்டுப்பாங்க. சரி. எதுவும் சாப்பிட்றியாடி? நான் தான் வெளியில் சாப்பிட மாட்டேன்ல. ஜூஸ் ஆச்சு குடிக்கலாம்ல? வேண்டாண்டி, ஒரு மாதிரி கோல்டு வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஒரு காஃபி. ஓகே மேம். ஹாஸ்பிட்டல் போனியாடி? என்ன சொன்னாங்க? எப்போதும் போல தாண்டி ரெகுலராக டேப்லெட்டை போடுங்க, ஃபுட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்கன்ட்டு. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோடி. ம் எங்கே? ஆமாம், இப்போ வந்து நம்ம காலேஜ் சீனியர் தானே. அப்படியா? ஆமாடி. இங்கே தான் வேலை பார்ப்பாங்களோ? அட மென்டல், இந்த கஃபையே உங்களோட தான். என்னடி சொல்கிற? அட ஆமாடி, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒரு அண்ணன் வேற உண்டு. இங்கே வேலை பார்க்காங்களோன்னு நினச்சிட்டு இருக்கேன்டி இத்தனை நாளா. சேச்சா, கஃபையே உங்களோட தாண்டி. மேம், யுவர் ஆர்டர். தேங்க்யூ. வேற எதுவும் வேணுமா? இல்லை வேண்டாம். சீனியர், இது எங்கள் காலேஜ் தானோ? இந்த காலேஜ்னா நீங்கள் என்ன காலேஜ்? என் காலேஜா? ஆமாம், நீங்களும் நாங்களும் ஒரே காலேஜ் தான். அப்படியா? நான் பார்த்ததே கிடையாதுமா. சேம் காலேஜுங்கிறதால டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, சரியா? என் காலேஜில் படிக்காமன்னு கூப்பிட்டு பேசினா டிஸ்கவுண்ட்டுக்காண்டி பேசணும்னு நினைக்கிறீங்க? விடுடி. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை மேம், சாரி. இட்ஸ் ஓகே.